வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? பேசுனர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் ஃபீவர் எபிசோட்ல நீண்ட நாள் கழிச்சு, ஒரு 2-3 நாள் இருக்குமா கழிச்சு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். நீ சந்திக்கிறது தான் 2-3 நாளா இருக்கு. நான் நேற்று தான் வீடியோ போட்டேன். சரி, நான் நேற்றுக்கு ஒரு சில காரணங்களுக்காக உடம்பு இன்னைக்கு நாளைக்கு போய்கொண்டே இருந்ததால் அவரால் ஆபீஸ் போக முடியல. அதனால இன்னைக்கு நம்ம ஒரு நாள் மட்டும்தான் லீவ் எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்காரு, இங்கே இருக்காரு, சென்னையில இருக்காரு. டப்புனு சரி சென்னையில இருக்காரு வீடியோ போடலான்னு பார்த்தோம்னா டப்புனு வேலூருக்கு வந்துடுறாரு. சரி, வேலூர்ல இருக்காரு வீடியோ போடலான்னு பார்த்தா மேட்டுப்பாளையம் போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தமிழகம் முழுக்க வந்து சுற்றி கொண்டே இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். ஸோ அவருடைய வருகை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் மற்றும் பல இடங்களில், அதாவது தமிழ்நாடு முழுக்கவே வந்து பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்குங்க. ஸோ எங்கெங்க என்னென்ன மாதிரியான சுவாரசியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல ஒன்றா பார்க்கலாம். மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது என்னென்ன சொல்லியிருக்காரு, திமுக எப்படி கடுமையாக சாடி இருக்காரு, எதற்காக மோடிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறதும் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அதை அப்படியே எடுப்போமா? எடுத்துடலாம். நான் தான் நீ எடுத்துட்டியா? ஆமா, நானே ஃபர்ஸ்ட் சொல்லிடுவா. நான் எடுத்த உடனே ட்விட்டருக்குள்ள போயிடுச்சு, அதனால நீ சொல்லு. நான் சொல்றேன். முதல்ல நேற்றுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ எங்க நடந்திருக்கு? சென்னையில் நடந்திருக்கு. சென்னையில் எந்த ஏரியால? பனகல் மாளிகையில இருந்து. பனகல் மாளிகையில் பாருங்க, பனகல் பார்க். ரெண்டு ஒண்ணுதான் இல்லைங்க, பனகல் மாளிகை இங்க இருக்கு. பார்க் அந்த பார்க்குன்னு வச்சுக்கோங்க. பனகல் பார்க்ல இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் வந்து ரோட் ஷோ வந்து நடந்திருக்கு. எனக்கு என்னன்னா, அவர் அந்த ட்விட்டர்ல பகிர்ந்திருந்தாரு, பாருங்க சென்னை மாசா இருக்கு அப்படின்னு. அந்த மக்களுடைய உணர்ச்சி இருக்கு இல்லையா, அவ்வளோ சந்தோஷம் வரவேற்றிருக்காங்க மோடி அவர்களை. அந்த மக்களுடைய உணர்ச்சி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தலைவருக்குமே இந்த அளவுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு சின்ன கிளிப்ல பார்த்துட்டு வந்துருங்க. இன்று வேலூர்ல பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். வேலூர்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு இப்பவே சொல்லிட்டீங்க? இல்ல அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் கொஞ்ச நாள் வரப்போகுது. அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வர முடியுமா இல்லையாங்கிறது தெரியல. அதனால இப்பவே வாழ்த்து சொல்லிடுறீங்க. இப்பவே வாழ்த்து சொல்றேன். இப்பவே வேற மகிழ்ச்சியோடு இருக்கணும் இல்லையா? இப்பவே வாழ்த்து சொல்லிருக்கோம். ஸோ அடுத்த வரக்கூடிய ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு என்னது அடுத்து என்னன்னா, திமுக வந்து கடுமையாக சாடி இருக்கிறாரு. கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பேசும்பொழுதே வந்து திமுகவை கடுமையாக வந்து தாக்கி பேசியிருந்தாரு. இன்னைக்கும் வந்து அதையே கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு. திமுக என்பது குடும்ப நிறுவனத்தை போன்றது. திமுகவின் குடும்ப நிறுவனத்தை போன்றது. முதல்ல புரிஞ்சது இல்லை, அதுல எப்படி மறுபடி? திமுகவின் குடும்ப அரசியலால் தமிழக இளைஞர்கள் முன்னேறவே இல்லை. தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது திமுக செயல்படுகிறது. தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக திமுக செயல்படுகிறது அப்படின்னு வேலூர் பொதுக்கூட்டத்தில் வந்து. அது மட்டும் இல்ல, மக்களை பிரித்து ஆளுது. மொழியால், மதத்தால், சாதியால் பிரித்தாளும் வேலையை திமுக செய்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அப்படியே கச்சத்தீவு மேட்டர் தான். இந்த கச்சத்தீவு மேட்டர் தான் வந்து இப்போ ரொம்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸும் திமுகவும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தாரை வார்த்துட்டாங்க. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸும் திமுகவும் தான். கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். தமிழக மீனவர்கள் 5 பேரை இலங்கையில் தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றியவன் யாரு? நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ 2014 ஆட்சிக்கு வராரு பிரதமர் மோடி அவர்கள். தூக்கு தண்டனை பெற்ற 5 மீனவர்களை இலங்கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து வீட்டில் போய் பத்திரமா சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோவை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய டைம்லைன்ல பகிர்ந்திருந்தாரு. ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட போய் கேட்கறாங்க, திக்விஜய் சிங் நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் கேட்கும், கச்சத்தீவை கொடுத்தீங்களா? நீங்க தான் கொடுத்தீங்கன்னு மோடி சொல்லிட்டே இருக்காரு. அங்க யாரும் வசிக்கிறாங்களா? அந்த சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட்ல யாராவது வசிக்கிறாங்களா? இல்ல, அதனால கொடுத்துட்டோம். அதை மீட் பண்ணு பிரதமர் மோடி சொல்லி இருக்கிறாரு. அவர் ஏதோ புரிதல் இல்லாம சொல்றாரு, அதை மீட்கவே முடியாது, கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க. இல்ல, அவர் ஏதோ ஒரு புரிதல் இல்லாம பேச அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. சரி, ஓகே. அப்போ இதுதான் அண்ணாமலை அவர்கள் போட்டு, ஏன்பா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த 43,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சைனா ஆக்கிரமித்த போது நீங்க என்ன சொன்னீங்க? புல்லு கூட முளைக்காது, போனா போகுதுங்கிறீங்க. கச்சத்தீவு ஏன் போச்சுன்னா அங்க யாருமே வசிக்கலங்கிறீங்க. அருணாச்சல் பிரதேச சைனா ஆக்கிரமிச்சுன்னா போனா போகுது அப்படிங்கிறீங்க. இப்படிதான் இருப்பீங்களா? நம்மளுடைய நாட்டினுடைய அந்த பகுதிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. एक बात सुन लीजिए, वहाँ के उस द्वीप पे कोई रहता है क्या? मैं पूछना चाहता हूँ। वो तो ये कह रहे हैं कि जो मछुआरों को द्वीप को देकर के मछुआरों को अरेस्ट करा करके फिर छुड़ाने का कांग्रेस पार्टी सिंपैथी गेन करने का ये बेकार बातें करते हैं मोदी जी, बिना सिर पैर की।
அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் பாஜகவின் ஆதிக்கம் தெரிகிறது அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்தில் எங்கு சென்றாலும் பாஜகவின் ஆதிக்கம் தெளிவாக தெரிகிறது. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். வறுமையில் இருந்த மக்களுக்கு பாஜக அரசு வீடு, மின்சாரம், ரேஷன் பொருட்கள் வழங்கியுள்ளது அப்படின்னு மேட்டுப்பாளையத்தில் பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம வேலூரை பத்தி பேசிட்டே இருந்தோம் இல்லையா, சரி வேலூரை பத்தி பேசலாம்னு டக்குனு மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டார் மோடி. மேட்டுப்பாளையத்துல இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் வந்து கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த மாநிலங்கள் பற்றி ஒரு விஷயம் சொல்லி என்னன்னா, ஒவ்வொரு மாநிலமும் வளர வேண்டும் என்பதுதான் பாஜக அரசின் நோக்கமாக இருக்கிறது. இது அங்க பாஜக ஆளுது, இங்க வந்து எதிர்கட்சி ஆளுது அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சியும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலமும் வளர வேண்டும் என்பதே பாஜக அரசின் நோக்கம். கோவை உட்பட 2 நகரங்களில் மாதிரி தளவாட பட்டறை பூங்கா திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் பிரதமர் மோடி பரப்புரை. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. டப்புனு எல்லாம் கைத்தட ஆரம்பிச்சிருக்காங்க. இருங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, களத்தில் வீரம் காட்டும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி. சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து அண்ணாமலை கேள்வி கேட்பது திமுகவினருக்கு பிடிக்கவில்லை. களத்தில் வீரத்தை வெளிப்படுத்த வரும் அண்ணாமலையை உங்களுக்கு தெரியவில்லையா என பிரதமர் மோடி கேள்வி. சரி, ஓகே, சாதாரண குடும்பத்திலே வந்து கேட்கறாரு, கேள்வி கேட்கறாரு. அதனாலதான் வந்து திமுகவுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பிடிக்கிறது இல்ல அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலைக்கு வந்து டெல்லி பேக்கப்புங்க, டெல்லியுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்கு, மோடி கண்டிப்பாக தான் வந்து அண்ணாமலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ற மாதிரி தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, போன முறை வந்திருக்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தட்டி கொடுத்தாரு. இந்த இடம் வந்து களத்தில் வீரம் காட்டும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே இந்த பரப்புரைக்கு தமிழ் ரேட்டில் கிடைச்சிருச்சு. சரி, அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அந்த மேடையில் நிற்கிறாங்க, எல்லாரையும் வந்து சந்திக்கிறாரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் பதில் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? தமிழ்நாட்டில் பிறக்காத மரத்தமிழன் பிரதமர் மோடி தான். மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் பிறக்கலனாலும் அவர் வந்து ஒரு தமிழர் தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை போற்றி பேசியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையிலே வந்து குறிப்பிடுறாரு. மேட்டுப்பாளையத்துல பேசும்பொழுது இந்த நீலகிரி எல்லாம் வந்து அந்த பக்கம் தானே, அதனால ராசா அவர்கள் இப்ப வந்து நீலகிரியில தான் போட்டியிடுறாரு. 543 தொகுதி இருக்கு இந்தியாவில. சரி, அப்படி தகுதியே இல்லாத ஒரு எம்பி, சிட்டிங் எம்பி யாருன்னா முதல்ல அந்த லிஸ்ட்ல வரக்கூடியது ராசா தான் அப்படின்னு கடுமையா தாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் மேல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா இந்த 2G வழக்குல எல்லாம் வந்து கைதானாரு. ராசா அவர்களை நீங்க தோக்கடிச்சே ஆகணும், டெபாசிட் இழக்க செய்யணும் அப்படிங்கறத பகிரங்கமா சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஜெயிச்சிடவே கூடாது, அவருக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது, அவரை நீங்க தோக்கடிக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. சகோதர நான் சொல்லுகின்றேன், ராஜா இங்க டெபாசிட் வாங்க கூடாது. நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில அடுத்த 7 நாட்கள் பதிலடி நாம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றாருன்னா, பிரதமர் மோடி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாட்டிலே இருக்க மாட்டாரு அப்படின்னு ராசா அவர்கள் குறிப்பிட்டிருந்திருக்கிறாரு முன்னாடி. அதை கோட் பண்ணி பிரதமரா இருக்கக்கூடியவர் மீண்டும் பிரதமரா வரப்போறவர் அவர் வந்து அந்த நாட்டை விட்டு போயிடுவார் நீங்க சொல்றீங்க, நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இப்படி நம்மளுடைய பிரதமரை வந்து இழிவுபடுத்தி ராசா அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல தான். இது ஒரு பக்கமா பாஜக 400 இடம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வந்தா செல்வ பெருந்தகை அவர்கள் யாரு, தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெறும். நீங்க எல்லாரும் பாஜக கூட்டணி தான் 400 பாஜகவுக்கு பதிலா இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி ஆகணும், என்ன சொல்லி ஆகணும், நீங்களும் சொல்றீங்க அவங்களும் சொல்றாங்க. எது பெருசு அடிச்சு காட்டு, அந்த மாதிரி நீங்க 400 நீங்க 400 நாங்க 400 நாங்க 400 எல்லாரும் நீங்க எப்படி 40 40 நாங்க தான் எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. அதிமுக நிர்வாகிகள் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதாங்க அடிச்சு சொல்றேன். என்னோட கணிப்பு என்னன்னா, பாரதிய ஜனதா தேசிய அளவில் 200 தொகுதியை தாண்டாது. அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு மூன்றாவது அணி அமைக்கப்பட்டு அதுக்கு எடப்பாடி பிரதமர் ஆவாரு. இதான் நம்ம போனதை சொன்னோம்ல, இது கணிப்புன்னு வெளியிடுறாங்க. சரி, ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க, 200ங்கிறாங்க, இவங்க 400 அவங்க 400ங்கிறாங்க. இப்படி பரவலாக ஒவ்வொருத்தர் அவருடைய என்னைக்கு பயின்றாங்க. ஜூன் 1 ஜூன் 4 வரைக்கும் நான் கூட சொல்லலாம். நாங்க 400 இடங்க கட்சியே இல்ல 400 அப்படின்ட்டு நான் பேசிட்டேன். கட்சி வச்சுக்காதவங்களே வந்து இஷ்டத்துக்கு சொல்லலாம். அப்படிங்கும்போது கட்சி வச்சிருக்கிறவங்க தொண்டர்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி சொல்லதான் செய்வாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல காமெடி போடலாம்ன்றத பூஸ்ட் வச்சு வேணா போட வேணாம் நிறுத்திடு. ஓகே, அதனால அந்த 400 நல்ல காமெடியோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்போம். நல்ல செய்திகளோட, காமெடி மட்டும் இல்ல செய்திகளோட உங்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.